பேர் அறிஞர்கள். எனக்கு கீழே வந்து 3 தம்பி இருக்காங்க. என் பேர் அறிஞர். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு கீழே 3 தம்பி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தம்பி பேர் சசிகுமார். அவனும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எனக்கு அடுத்த தம்பி வந்து ஜெகநாதன். அவன் வந்து 5வது படிக்கிறான். அன்பழகன் அவன் 5வது படிக்கிறான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன், எங்கள் அம்மா பேர் ஆரோக்கியமேரி. நாங்கள் இருந்த வந்து துவாபுரி. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா லாரி டிரைவரு. நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. பணம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு இருந்தார். எங்கள் அப்பா சென்னை கொண்டு வந்துருந்தாங்க. அப்போதைக்கு அப்போ வந்து அந்த HIV நோய் இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்போ தான் அந்த நோய் வருதுன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் சென்னை போயிட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும்போது சொன்னாங்க இது மாதிரி HIV இருக்குது. ஒன்று HIV இருக்குன்னு அவங்க சென்னையில் சொல்லலை சரியா. அதனால மறுபடியும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப வயிற்றார ரொம்ப முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கா இந்த மாதிரி HIV இருக்குது அப்படின்னு சொன்னோம். அம்மா டாக்டர்கிட்ட காலில் இருந்து எங்கள் அம்மா இந்த நோயை குணப்படுத்துங்க முடியாது, இந்த மாதிரி தெரிஞ்சுனாங்க. ஆனால் அதில் முடியலம்மா முடியாது அப்படின்னாங்க. உடனே எங்கள் அம்மா கொண்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்துட்டு கோல்கேட்டில் வந்து அங்கே அன்பாளையம் ஒன்று இருக்குது. அங்கே கண்டிஷன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அன்பாளையத்தில். அதுக்கப்புறம் அங்கே எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு டீம் இருக்குது. அதில் வந்து நான் ஹாஸ்டலில் படித்தேன். அதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ அங்கே ரொம்ப இதாக இருக்குது. சீரியஸ் பனிஷ்மெண்ட்டு. எங்கள் அப்பா வந்து சென்னை ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தொண்டையில் வந்து ஏதோ முடி இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து அழுது எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொன்ன உடனே அங்கே இல்லை அப்படின்னாங்க. கடைசியில் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார் 3 நாள் கழிச்சு. இது மாதிரி எடுத்துருக்காங்க. உடனே எங்கள் அத்தைகிட்ட சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க யாரோ சொன்ன மருந்து வச்சுட்டாங்க. உடனே எங்கள் அம்மா ரொம்ப இலக்காரமாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் எங்களை பார்க்க வந்தார். எங்கள் அப்பா வந்து உண்மையிலே இந்த டீம் மாறக்கூட்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு போயிட்டு எங்கள் அம்மா 2 பேருமே வந்தாங்க சனிக்கிழமை. வந்த உடனே எங்கள் அப்பா நீ பார்த்தாரு. நல்லா பேசிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்ன இந்த மாதிரிப்பா அப்பா அடிக்கிறாங்கப்பா அப்படின்னோட சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த ஹாஸ்டலில் அப்படின்னாரு. உடனே போனார். ஞாயிற்றுக்கிழமை துவைக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து போனாங்க இங்கேருந்து. அப்போ வந்து 4 என் தம்பி சசி ஜெகநாதன் 3 பேர் தான் ஹாஸ்டலில் இருந்தோம். லாஸ்ட்டு பையன் வந்து வீட்டில் இருந்தான். எங்கள் அம்மா எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி வந்துச்சு. பிறந்த உடனே அது இறந்ததும் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்டலில் படிச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா வரல. உடனே எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் பாட்டி மட்டும் வந்தாங்க. எங்கள் 4 பேர்த்து மேலேயும் நல்லா அன்பாக இருப்பாங்க அவங்க மட்டும். அவனே எங்கள் பாட்டி வந்து ஹாஸ்டல் அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப தூரத்தில் அழிஞ்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி வந்தாங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தா ஏன்பா அப்பா இல்லை எங்கள் பாட்டி அப்பா தான் கூப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு பாட்டி தான் பிடிக்காதனால அம்மா தான் கூப்பிடுவேன். ஏன்மா வரல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைடா அப்பாவுக்கு ரொம்ப முடியலடா அதனால தான் சரிப்பா அப்படின்னா ஒன்று ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்போதைக்கு வந்து விண்மின் ஒரு டீம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க. மனிதக்காரங்க மூலமாக ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாத்திரையில் வந்து அதாவது அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாது, அந்த நாளெல்லாம் தள்ளி போடலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஒன்று எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க.
எங்களுக்கு எடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை தந்தாங்க. எங்கள் அம்மா வந்து தந்துருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து சாப்பிடாம விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா சாப்பிட்டாரு. உடனே நான் 5ஆவது படிச்சுட்டு இருக்கேன். மார்ச் மாதம் பிறந்த நாள் வரும்போது என் பிறந்த நாளுக்கு நான் கொண்டாடல. அப்புறம் வந்து கொண்டாடல. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து கடைசியாக விளையாண்டு பறிச்ச அடுத்த திங்கக்கிழமைனா இந்த வர திங்கக்கிழமைனா வர போன வியாழக்கிழமை இறந்துட்டார் எங்கள் அப்பா. உடனே இறந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து யாரோ செய்வனை வச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப கொதன்னு புண்ணுச்சு. இந்த இடத்துல உள்ளடிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கரெக்டாக தான் பெரியத்தை தான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்க பணம் செலவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ இவ்வளோ இந்த தொழில வந்து இவ்வளோ பெருசு தூரத்துக்கு இவ்வளோ பெருசு முக்கியோட ரொம்ப புண்ணு அப்படியே கொதன்னு பார்க்கும்போது சைக்காம 2வது போக முடியாமல் பாதியே நின்றுட்டேன். உடனே அப்போ வந்து நல்லா படித்தேன். நல்லா போட்டு படிப்பு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. உடனே நல்லா கொதன்னு எனக்கு போகிறதுக்கு படிக்க போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடனே பெரியாஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அப்போ நாங்கள் என்னையும் எங்கள் அம்மா கூடயே இருக்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு என் தம்பியும் 2 பேரும் ஹாஸ்டல் போயிட்டாங்க. நாங்கள் விட்டுட்டோம். போயிட்டாங்க. உடனே எங்கள் அம்மா கூட இருந்துட்டு உடனே டாக்டர் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விண்வெளி டீம் ஒரு அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே ஒரு 3 மாதம் ஸ்கூலுக்கு போகல. உடனே டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்டேன். உடனே தந்தாங்க எனக்கு. அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும். உடனே எங்களுக்கு அவங்க சொல்ல வாங்கிட்டு உடனே எல்லாத்துக்குமே அந்த வார்டு ஃபுல்லாக எல்லாமே செய்வேன். அதனாலே எல்லாமே எனக்கு அன்பாக இருக்காங்க. என் கூட நல்லா அன்பாக இருப்பாங்க. உடனே நைட்டு வந்து என்றைக்குமே லேட்டாக 12 படிக்கணும் வருது. அன்றைக்கி வந்து 9:30 தூங்கிட்டு உடனே பெரியாஸ்பத்திரிக்கு அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த வார்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு. இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அரைக்கிறோட மகனாக இறந்துட்டான். உடனே ஆட்டோ வருது, நீ வந்துரு அப்படின்னு ஃபோன் வந்துருச்சு. உடனே நான் தூங்கிட்டு இருந்தேன். வந்தவங்க என் காரில் சொன்னாங்க எங்கள் அப்பா இறந்துட்டாரா அப்படின்னோடனே நான் எழுந்திரிச்சேன். உடனே எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அழுதாங்க. ஏம்மா மாறியா இருக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு சரியான தெரியல. உடனே இல்லைடா ஒன்றுடா சமாளிச்சாங்க. உடனே ஆட்டோ வந்துச்சு. உடனே போயிட்டுருந்தோன்னே ஹாஸ்டல் போனோம். மேலப்புதூர்கிட்ட கட்டாஸ்பத்திரி பக்கத்தில் அந்த ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் போய் ஆட்டோவில் எங்கள் மேலே நான் நின்று எங்கள் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். 2 பேர்த்தையும். என் தம்பி வீட்டில் இருந்தான். சின்ன பையன் அவன் வந்து இருந்தான். அப்போதைக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போனேன். பந்தெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. என்ன விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. வீட்டுக்குள்ளே போனேன். எங்கள் அப்பா இறந்துட்டாரு. உடனே கருமாதெல்லாம் முடிஞ்சிச்சு. உடனே 1 லட்சம் எங்கள் சம்பாதிக்கிறத எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவங்க தங்கச்சிக்கு கொடுப்பாரு. எங்கள் அம்மா வந்து உடனே அப்படி செய்யும்போது உடனே அவங்க 1 லட்சத்துக்கு எங்கள் அப்பா அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணாங்க. உடனே அவங்க சொன்னாங்க HIV இருக்கிறதுனால இது வந்து இந்த கிருமி வந்து பரவும். உடனே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல அந்த உடல் இருக்குன்னா எங்கள் அம்மா இப்படியே உட்காந்துருந்தாங்க. அந்த கிருமியை வந்து இறக்கிட்டு தான் இது பண்ணணும்னால எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல அந்த கிருமிகள்லாம் இறக்கவும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நோயே ஆனால் முன்னாடி யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மா அந்த மாத்திரை சாப்பிடவே இல்லை. சமாளிச்சிருச்சு எப்படியோ. உடனே எங்கள் அம்மா ரொம்ப அழுகவும் அடக்கம் பண்ணாங்க. உடனே எங்கள் தாத்தா தாமோதரன் பேர். அவர் அதுக்கப்புறம் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒருத்தர் உடனே உட்காந்துருந்தாங்க 2 பேரும். உடனே எங்கள் அத்தாட்ட வந்து சரியாக பேச மாட்டாங்க. எங்கள் தாமோதரன் தாத்தா வந்து பேச மாட்டார். உடனே எய்ட்ஸ்னால இங்கே வந்து எரிக்கணும்